This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெந்தய குழம்பு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. நான் இன்னைக்கு வெந்தய குழம்பு சின்ன வெங்காயமும் பூண்டு மட்டுமே ஆட் பண்ண போறேன். இப்படி நம்ம வெந்தய குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெந்தய குழம்பு பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் அது கூட ஆட் பண்ணுறேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 25 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆ கீறி நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். பெரிய தக்காளி 1 நான் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. அதே சமயம் மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளிக்கரைசல் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை அது கூட ஆட் பண்றேன். இப்போ புளிக்கரைசல் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு ஃபுல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா உங்களுக்கு செப்பரேட்டா பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க குக் பண்ணா போதும். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சின்ன வெங்காயமும் பூண்டும் மட்டுமே ஆட் பண்ணி நம்ம குழம்பு பண்ணும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த குழம்பை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.